சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 46ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஆமேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய நீதி உங்கள் வாழ்க்கையில் சமீபமாக இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் தாமதிப்பது இல்லை. நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க, அப்படி தானே? வெகு நாட்களாய், நீண்ட நாட்களாய், நெடு நாட்களாய் கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க. எதற்காகனா, கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ரட்சிப்பேன், உங்கள் குடும்பத்தாரை ரட்சிப்பேன், உங்கள் பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவேன் சொல்லி இருக்கிறார். அதனால் நீங்கள் கர்த்தருக்காக காத்துட்ருக்குறீங்க, அப்படி தானே? கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்ககிட்ட ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், நீதி செய்ய போகிறார். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற நீதியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க போகிறார். அது இனிமேல் தூரமாக இருக்காது. அதை ரொம்ப சமீபிக்க பண்ணுகிறேன், உங்களுக்கு சமீபிக்க பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக, தாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது தானே சோர்ந்து போனீங்க. அவ்வப்போது நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்ததுக்கு காரணம், உங்கள் காரியங்களில், தேவனை நீங்கள் நம்பியிருந்த காரியங்களில் உண்டான தாமதம், அப்படி தானே? அந்த தாமதம் இனிமேல் தாமதமாகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, இனிமே தாமதமாகாது. கர்த்தருடைய வேலை வந்துவிட்டது என்று அர்த்தம். என்னைக்கு கர்த்தர் இனி தாமதியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரோ, அப்போ கர்த்தருடைய வேலை, அதாவது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து அவருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற அந்த வேலை வந்துவிட்டது என்று அர்த்தம். ஆமென். கர்த்தர் பாருங்களேன், மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட திராட்சரசம் இல்லைன்னு சொன்னப்போ ஒரு கொஞ்சம் கேப் தான் இருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்று சொன்னார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிவிட்டார். அதே போல் உங்கள் வாழ்க்கை வெறும் தண்ணீரை போல காணப்படுகிறதா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை திராட்சை ரசமாக மாற்றி அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றப் போகிறார். அம்மேன். அந்த வேலை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக கர்த்தரை செய்து முடிக்க போகிறார். அவருடைய வேலை வந்துவிட்டது. இனி ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. இனி நீங்கள் காத்திருந்த நீதி தாமதிப்பதில்லை. கர்த்தர் அதை சீக்கிரமாய் சமீபிக்க பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீதியை நிலைநாட்டப் போகிறார், ரட்சிப்பை கொடுக்க போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார். உங்களை கொண்டு அவருடைய மகிமையை வெளியரங்கமாக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் இந்த நாளை நீர் வெளிப்படுத்தின உம்முடைய சத்தியத்திற்காய், உம்முடைய தீர்க்க தரிசனத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி நீதி ஆண்டவரை தூரமாக இருப்பதில்லை என்று சொன்னீரே, இனி ரட்சிப்பு தாமதிப்பதில்லை என்று சொன்னீரே, மகிமையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. நீர் இந்த வார்த்தையின்படியே உம்முடைய மகிமையை எங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டு விட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். காத்திருப்பின் நாட்கள் முடிந்து நீர் செய்ய போகிற, நீர் எங்களுக்காய் கிரியை செய்ய போகிற வேலை வந்துவிட்ட தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி 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 பரம தகப்பனே. இந்த வார்த்தையின்படியே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.